ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. முதிய பிராயத்தில் தாம் கல்யாணம் செய்து கொண்டது பற்றி பலர் பலவிதமாக பேசிக் கொள்ளுகிறார்கள் என்பதை பழுவேட்டரையர் அறிந்திருந்தார். அப்படி நிந்தனையாக பேசியவர்களில் குந்தவை பிராட்டியும் ஒருத்தி என்பது அவர் காதுக்கு எட்டியிருந்தது. ஆனால் குந்தவை என்ன சொன்னாள் என்பதை இதுவரை யாரும் அவரிடம் பச்சையாக எடுத்துச் சொல்லவில்லை. இப்போது நந்தினியின் வாயினால் அதை கேட்டதும் அவருடைய உள்ளம் கொல்லர் உலைக்களத்தை ஒத்தது. குப் குப் என்று அனல் கனந்த பெருமூச்சு வந்தது. நந்தினியின் கண்ணீர் அவருடைய உள்ளத்தீயை மேலும் கொழுந்து விட்டெறியச் செய்ய நெய்யாக உதவிற்று. என் கண்ணே, அந்த சண்டாள பாதகி எப்படியா சொன்னாள்? என்னை கிழ எருமமாடு என்றா சொன்னாள்? இருக்கட்டும் இருக்கட்டும், அவளை என்ன செய்கிறேன் பார். எருமை மாடு அள்ளிக் கொடியை காலில் வைத்து நசுக்குவது போல நசுக்கி எறிகிறேன் பார். இன்னும் அவளை என்று பழுவேட்டரையர் கோபாவேசத்தினால் பேச முடியாது தத்தளித்தார். அவர் முகம் அடைந்த கோர சொரூபத்தை வர்ணிக்க முடியாது. நந்தினி அவரை சாந்தப்படுத்த முயன்றாள். அவருடைய இரும்பு கையை தன் பூவையொத்த கரத்தினால் பற்றி விரல்களோடு விரல்களை இணைத்து கோத்து கொண்டாள். நாதா, எனக்கு நேர்ந்த அவமானத்தை தாங்கள் பொறுக்க மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் மத்த கஜத்தின் மண்டையை பிளந்து இரத்தத்தை குடிக்கும் வலிமையுள்ள சிங்கம் கேவலம் ஒரு பூனையின் மீது பாய முடியாது. குந்தவை ஒரு பெண் பூனை, ஆனால் பெரிய மந்திரக்காரி. மாயமும் மந்திரமும் செய்துதான் எல்லோரையும் அவள் இஷ்டம் போல ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறாள். இந்த சோழ ராஜ்யத்தையே ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறாள். அவளுடைய மந்திரத்தை மாற்று மந்திரத்தால் தான் வெல்ல வேண்டும். தங்களுக்கு விருப்பமில்லாவிட்டால் சொல்லிவிடுங்கள். இன்றைக்கே நான் இந்த மாளிகையை விட்டு வெளியேறுகிறேன் என்று கூறி மீண்டும் விம்மினாள். பழுவேட்டரையரின் கோப வெறி தணிந்தது. மோகவெறி மிகுந்தது. வேண்டாம் வேண்டாம், 1000 மந்திரவாதிகளை வேண்டுமானாலும் அழைத்து வைத்துக்கொள். நீ போக வேண்டாம். என் உயிரணையவள் நீ. அணையவள் என்ன, என் உயிரே நீதான். உயிர் போய்விட்டால் அப்புறம் இந்த உடம்பு என்ன செய்யும்? இப்போதே என்னை நீ விலக்கி வைத்திருப்பது என்னை உயிரோடு வைத்துக் கொள்ளுகிறது. இத்தனை மந்திரம் தெரிந்து வைத்திருக்கிறாயே, எனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரக்கூடாதா என்றார். நாதா, உங்கள் கையில் வாளும் வேலும் இருக்கும்போது மந்திரம் எதற்கு? பேதை பெண்ணாகிய என்னிடம் விட்டுவிடுங்கள் மாய மந்திரங்களை. தங்களுக்கு எதற்கு மாயமும் மந்திரமும் என்றாள் நந்தினி. கண்ணே, நீ உன் பவளவாய் திறந்து நாதா என்று அடைக்கும்போதே என் உடம்பு சிலிர்க்கிறதே. உன் பொன்முகத்தை பார்த்தால் என் மதி சுழல்கிறதே. என் கையில் வாளும் வேலும் இருப்பது உண்மைதான். அதையெல்லாம் போர்க்களத்தில் பகைவர்களை தாக்குவதற்கு உபயோகிப்பேன். ஆனால் அந்த ஆயுதங்களை வைத்துக்கொண்டு இந்த கொடிமண்டபத்தில் என்ன செய்வேன்? மன்மதனுடைய பாணங்களுக்கு எதிர்பாணம் என்னிடம் ஒன்றுமில்லையே. உன்னிடம் அல்லவா இருக்கிறது? எனக்கு மந்திரம் எதற்காக என்று கேட்கிறாய்? என் உடலையும் உயிரையும் ஓயாமல் எரித்துக் கொண்டிருக்கிறதே, அந்த தீயை தணிப்பதற்காகத்தான். அதற்கு ஏதாவது மந்திரம் உனக்கு தெரிந்தால் சொல்லு. இல்லை என்றால் உன் பூமேனியை தொட்டு மகிழும் பாக்கியத்தை எனக்கு கொடு. எப்படியாவது என் உயிரை காப்பாற்று கண்மணி. உலகம் அறிய சாஸ்திர விதிப்படி நீயும் நானும் மணந்து 2½ ஆண்டுகள் ஆகின்றன. ஆயினும் நாம் உலக வழக்கப்படி இல்வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கவில்லை. விரதம் என்றும் நோன்பு என்றும் சொல்லி என்னை ஒதுக்கியே வைத்துக் கொண்டிருக்கிறாய்.
கரம் பிடித்து மணந்து கொண்ட கணவனை வாட்டி வதைக்கிறாய், அல்லது ஒரு வழியாக எனக்கு உன் கையினால் விஷத்தை கொடுத்து கொன்றுவிடு. நந்தினீசன் செவிகளை பொத்திக்கொண்டு, ஐயையோ, இம்மாதிரி கொடிய வார்த்தைகளைச் சொல்லாதீர்கள். இன்னொரு முறை இப்படிச் சொன்னால் நீங்கள் சொல்லுகிறபடியே செய்து விடுவேன். விஷத்தை குடித்துச் செத்துப் போவேன். அப்புறம் தாங்கள் கவலையற்று நிம்மதியாக இருக்கலாம் என்றாள். இல்லை இல்லை, இனி எப்படிச் சொல்லவில்லை. என்னை மன்னித்து விடு கண்ணே. நீ விஷங்குடித்து இறந்தால் எனக்கு மன நிம்மதி உண்டாகுமா? இப்போது அரை பைத்தியமாயிருக்கிறேன், அப்போது முழு பைத்தியமாகி விடுவேன். நாதா, எதற்காக தாங்கள் பைத்தியமாக வேண்டும்? என்றைக்கு நாம் கைப்பிடித்து மணந்து கொண்டோமோ அன்றைக்கே நாம் 2 உடம்பும் ஓர் உயிரும் ஆகிவிட்டோம். உயிரும் உயிரும் கலந்து விட்டன, உள்ளமும் உள்ளமும் சேர்ந்து விட்டன. தங்கள் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் இங்கே என் இதயத்தில் எதிரொலியை உண்டாக்குகிறது. தங்கள் நெஞ்சில் உதிக்கும் ஒவ்வொரு எண்ணமும் இங்கே என் அகக்கண்ணாடியில் பிரதிபலிக்கிறது. தங்கள் புருவம் நெறிந்தால் என் கண் கலங்குகிறது. தங்கள் மீசை துடித்தால் என் குடல் துடிக்கிறது. இப்படி நாம் உயிருக்கு உயிரான பிறகு கேவலம் இந்த உடலை பற்றி ஏன் சிந்தனை? மண்ணினால் ஆன உடம்பு இது. ஒரு நாள் எரிந்து சாம்பலாகி மண்ணோடு மண்ணாகிப் போகிற உடம்பு இது. நிறுத்து, நிறுத்து. உன் கொடுமையான வார்த்தைகளைக் கேட்டு என் காது கொப்புளிக்கிறது என்று பழுவேட்டரையர் அலறினார். மேலும் அவள் பேச இடங்கொடாமல் பேசினார். மண்ணினாலான உடம்பு என்றா சொன்னாய்? பொய், பொய். தேன்மணம் கமிழும் உன் கனிவாயினால் அத்தகைய பெரும் பொய்யைச் சொல்லாதே. உன் உடம்பை மண்ணினால் செய்ததாகவா சொன்னாய்? ஒரு நாளும் இல்லை. உலகில் எத்தனையோ பெண்கள் இருக்கின்றார்கள். அவர்களையெல்லாம் பிரம்மதேவன் மண்ணினாலும் செய்திருக்கலாம், கல்லினாலும் செய்திருக்கலாம், கரியையும் சாம்பரையும் கலந்து செய்திருக்கலாம். ஆனால் உன்னுடைய திருமேனியை பிரம்மா எப்படி செய்தான் தெரியுமா? தேவலோகத்து மந்தார மரங்களிலிருந்து உதிர்ந்த மரங்களைச் சேகரித்தான். தமிழகத்துக்கு வந்து செந்தாமரை மலர்களை பறித்துச் சேகரித்தான். சேகரித்த மலர்களையெல்லாம் தேவலோகத்தில் தேவாமிர்தம் வைத்திருக்கும் தங்க கலசத்தில் போட்டான். அமுதமும் மலர்களும் ஊறிக் கலந்து ஒரே குழம்பான பிறகு எடுத்தான். அந்த குழம்பில் வெண்ணிலா கிரணங்களை ஊட்டினான். பண்டை தமிழகத்து பாணர்களை அழைத்து வந்து யாழ் வாசிக்கச் சொன்னான். அந்த யாழின் இசையையும் கலந்தான். அப்படி ஏற்பட்டு அற்புதமான கலவையினால் உன் திருமேனியை படைத்தான் பிரம்மதேவன். நாதா, ஏதோ பிரம்மாவுக்கு பக்கத்தில் இருந்து பார்த்தவரைப் போல பேசுகிறீர்களே. இந்த வர்ணனைகளுக்கெல்லாம் நான் ஒருத்திதானா அகப்பட்டேன்? தங்களுடைய அந்தப்புரத்தில் எவ்வளவோ பெண்ணரசிகள் இருக்கிறார்கள். ராஜகுலங்களில் பிறந்தவர்கள். எத்தனையோ நீண்ட காலமாக அவர்களுடன் இல்லறம் நடத்தியிருக்கிறீர்கள். என்னை தாங்கள் பார்த்து 2½ ஆண்டுதான் ஆகிறது என்று நந்தினி சொல்லுவதற்குள் பழுவேட்டரையர் குறுக்கிட்டார். அவருடைய உள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருந்த உணர்ச்சி வெள்ளத்தை வார்த்தைகளின் மூலமாகவாவது வெளிப்படுத்திவிட விரும்பினார் போலும். அவரை பற்றி எரிந்த தாபத்தீயை சொல்மாரியினால் நனைத்து அணைக்க முயன்றார் போலும். நந்தினி, என் அந்தப்புரத்து மாதர்களைப் பற்றி சொன்னாய். பழமையான பழுவூர் மன்னர் குலம் நீடித்து வளர வேண்டும் என்பதற்காகவே அவர்களை நான் மணந்தேன். அவர்களில் சிலர் மலடிகளாகித் தொலைந்தார்கள். வேறு சிலர் பெண்களையே பெற்றளித்தார்கள். கடவுள் அருள், அவ்வளவுதான் என்று மன நிம்மதியடைந்தேன். பெண்களின் நினைவையே வெகுகாலம் விட்டொழித்திருந்தேன். இராஜாங்க காரியங்களே என் கவனம் முழுவதையும் கவர்ந்திருந்தன. சோழராஜ்யத்தின் மேன்மையைத் தவிர வேறு எந்த நினைவுக்கும் இந்த நெஞ்சில் இடம் இருக்கவில்லை. இப்படி இருக்கும்போதுதான் பாண்டியர்களோடு இறுதிப் பெறும் யுத்தம் வந்தது. வாலிப பிராயத்து தளபதிகள் பலர் இருந்தபோதும் என்னால் பின்தங்கி இருக்க முடியவில்லை. நான் போர்க்களம் சென்றிராவிட்டால் அத்தகைய மாபெரும் வெற்றி கிடைத்தும் இராது. பாண்டியர் படையை அடியோடு நாசம் செய்து மதுரையில் வெற்றி கொடி நாட்டிய பிறகு கொங்கு நாடு சென்றேன். அங்கிருந்து அகண்ட காவிரி கரையோடு திரும்பி வந்து கொண்டிருந்தேன். வழியில் காடு அடர்ந்த ஓரிடத்தில் உன்னைக் கண்டேன். முதலில் நீ அங்கு நிற்கிறாய் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. கண்மூடித் திறந்து பார்த்தேன். அப்போதும் நீ நின்றாய். நீ வனதேவதையாக இருக்க வேண்டும். அருகில் சென்றதும் மறைந்து விடுவாய் என்று எண்ணிக்கொண்டு நான் நெருங்கினேன். அப்போதும் நீ மறைந்து விடவில்லை. புராணக் கதைகளிலே சொல்லியிருப்பது போல சொர்க்கத்திலிருந்து சாபம் பெற்று பூமிக்கு வந்த தேவகன்னிகை அல்லது கந்தர்வ பெண்ணாயிருக்க வேண்டும். மனித பாஷை உனக்கு தெரிந்திராது என்று எண்ணிக்கொண்டு, பெண்ணே,
நீ யார் என்று கேட்டேன். நீ நல்ல தமிழில் மறுமொழி கூறினார், நான் அநாதை பெண், உங்களிடம் அடைக்கலம் புகுந்தேன், என்னை காப்பாற்றுங்கள் என்றாய். உன்னை பல்லக்கில் ஏற்று அழைத்துக் கொண்டு வந்தபோது என் மனம் எண்ணாததையெல்லாம் எண்ணியதே. உன்னை எங்கேயோ எப்போதோ முன்னம் பார்த்திருப்பது போல தோன்றியது. ஆனால் நினைத்து நினைத்து பார்த்தும் எங்கே என்று தெரியவில்லை. சட்டென்று என் மனத்தை மூடியிருந்த மாயத்திரை விலகியது. உண்மை உதயமாயிற்று. இந்த பகுதிக்கான ஆய்வினை எழுதியவர் ஐங்கரன் அவர்கள். வழங்குபவர் வித்யாச்சாரி புத்ரா அவர்கள். இந்த நெடுங்கதையில இந்த கட்டத்துல பல விஷயங்களை அந்தந்த பாத்திரங்களே சொல்லிக்கிட்டு வர்றத கவனிச்சிருக்கலாம். எடுத்துக்காட்டா, நந்தினி வந்தியத்தேவனை ஆழம் பார்த்தா, ஆத்திரத்தோட வந்த ரவிதாசனை சாமர்த்தியமா அடக்கிட்டா. உனக்கு புரிஞ்சது அவ்வளவுதான். புலிக்குலத்தை, அதாவது சோழரை அடியோட அழிக்க விரதம் கொண்டிருக்கோம். ஆனா ஆண் புலிகளை மட்டுமே எண்ணிக்கிட்டு இருக்கீங்க. குலம் வளர்வதே பெண் புலிகளாலதான். குந்தவையின் கொட்டத்தை அடக்கிறது தான் என் முக்கிய நோக்கம். இத சொல்லி அவனை சரி கட்டுறா. அடுத்ததா, பெரிய பழுவேட்டரையர் ஊடல்ங்கிற ஆயுதத்தால அவரை வீழ்த்திட்டு 100 ஆண்களை காட்டிலும் ஒரு பெண்ணாலே பயங்கர நாசத்தை செய்ய முடியும்னு சொல்லி குந்தவை மேல அவரோட வெறுப்பை தூண்டிவிடுறா. அத்துடன் மறைமுகமா நானும் ஒரு பெண்தான்னு எச்சரிக்கிறா. அடுத்த ஆயுதம் கண்ணீர். தன் வலையில வசமா சிக்கிக்கிட்டார்னு தெரிஞ்சதும் அவர் கைய பிடிச்சு விரலோடு விரல் இணைக்கிறா. நேர்களே, கடம்பூர் நடுநிசி கூட்டத்துல இந்த பழுவூர் தேவர் ஆவேசமா சொன்னது நினைவிருக்கும். நீங்க எல்லோரும் ஒருமுகமா சொன்னா இந்த ராஜாங்க பொறுப்பையும் வரி போட்டு பொக்கிஷத்தை நிரப்பற தொல்லையையும் விட்டுட்டு என் சொந்த ஊரோடு இருந்துடுறேன். இதே மாதிரி இந்த சோழ ராஜ்யத்தையே ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கிற குந்தவையின் மந்திரத்தை மாற்று மந்திரம் போட்டுத்தான் முறியடிக்கணும். தங்களுக்கு விருப்பமில்லாட்டா சொல்லிடுங்கன்னு இன்னிக்கே இந்த மாளிகையை விட்டு போயிடுறேன், இப்படி சொல்லி விம்மரா. இதை வச்சு அவங்க 2 பேரும் ஒத்த அறிவு நிலையில இருக்கிறதா கொள்ள முடியுமா? மோக வெறி தலைக்கேறின நிலையில மன்மதனுடைய அம்புகளுக்கு எதிரான அம்பு என்கிட்ட இல்லையேன்னு துடிக்கிறார். பாவம் பழுவேட்டரையர். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். வழங்கியவர் வித்யாச்சாரி புத்ரா அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.